ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வேறு எதுவும் இல்லை. அண்ணாமலை அவர்கள் மோடியுடைய வருகை சில ஜனங்களுக்கு வந்தப்போ வரலை. அது மிகப்பெரிய சர்ச்சையை விட நம்ம வானதி சீனிவாசன் அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவர் போய் தான் கேட்கணும். அவர் பேர் வருகையில் அவர் பேர் இருந்துச்சு, எதனால் அவர் வரலன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி அதிமுக பாஜகவில் ஒரு அண்ணாமலையை ஓரம் கட்டணும்னு ஒரு டீம் அணைஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் அண்ணாமலை ஓரம் கட்டப்படுகிறார். திரு விஜய் வந்ததுலேருந்து அவருடைய பேர் முதலமைச்சர் வேட்பாளர் ரொம்ப அடிப்படலை. ஸோ இப்போ அவர் ஃபீல்டில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரால் பாஜக வளர்ந்தது 2024 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு காரணம் சொல்லலாம். அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டி போடலன்னு சொல்கிறாரு. அவர் என்ன தொகுதியில் நிற்க போகிறான்னு தெரியல. ஸோ கிணத்துக்கடவு பேசப்படுது. ஆனால் அவருக்கு தரலன்ட்டு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பாஜகக்குள்ளே வெடிப்பிட்டு இருக்கு, அதிமுகவும் பாஜகவுக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கிறனால, ஏன்னா அவர் நின்னாலும் அதிமுக இருக்கவங்களும் அவருக்கு எதிராக தான் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவர் எலெக்ஷனில் போட்டி போடுவாரா இல்லையான்னு தெரியல. கிட்டத்தட்ட வேட்பாளர் பட்டியலாம் உறுதியாகிட்டு. கோவை வடக்கில் நம்ம வானதி சீனிவாசன் அவர்களும் நயினார் சாத்தூரில் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ மயிலாப்பூர்லாம் தமிழிசைனால ஒரு உத்தேச பட்டியல் இருக்குது. ஆனால் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டி போடுறாரு யாருக்கும் தெரியல. அவர் போட்டியும் கவர்னர்னு சொல்லிட்டாராம். ஸோ இதனால் என்னென்ன நடக்க போகுது நமக்கு சரியாக தெரியல. இந்த விளைவின் காரணமாக அண்ணாமலை அரசியலேருந்து ஓரம் கட்டப்படுகிறார்ன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ எப்படி அதை நம்ம பியூஷ் கோயல் அவர்கிட்ட பேச அனுப்பியிருக்காங்க டெல்லி மேலிடம் பேசுறதுக்கு. அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு நமக்கு சரியாக தெரியல. அவரின் ஆதரவாளர்களுக்கு இந்த தேர்தல் அவர் போட்டி போனால் அவருக்கு எதிராக நாங்கள் வேலை பார்ப்போம், அவருக்கு எதிரான குரூப்புக்கு நாங்கள் எதிராக வேலை பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்களாம். ஸோ இது என்ன நடக்க போகுது தெரியல. அதிமுக கூடிய உட்கட்சி பிரச்சனை எது மாதிரி என்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுமையாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.